ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் நந்தினி அசோகன், ஃபிசியோதெரபிஸ்ட். எந்த மாதிரி மேட்ரஸ் யூஸ் பண்ணலாம்? நெக் பெயினாக இருக்குது, லோ பேக் பெயினாக இருக்குது, உங்கள் ஸ்பைனுக்கு பெட்டரான ஹெல்த் தர மேட்ரஸ் எதுவாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம தூங்கும்போது நிறைய சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் ஆக்டிவாக இருக்கும். அதில் முக்கியமானது ரிப்பேரிங் அண்ட் ஹீலிங் ப்ராசஸ் தான். போஸ்டரை கரெக்டாக வச்சுட்டு ரொம்ப நேரத்துக்கு நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. வாலண்டரியாக நம்ம போஸ்டரை கரெக்ட் பண்ணிவிட்டும் ரொம்ப நேரத்துக்கு ஒர்க் பண்ணுறது ரெக்கமெண்டபிள் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம மசில்ஸும் ஜாயின்ஸும் ஒரு டைட்னஸ்க்கு போயிடும். குஷன் அதிகமாக இருக்கிற பெட்டில் நம்ம படுக்கும்போது நம்ம மசில் டைட்னஸ்க்கு ஒரு சப்போர்ட் கிடைக்குமே தவிர்த்து அந்த மசில் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான பொசிஷனை நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கவே மாட்டோம். இதுவே ஒரு ஹார்ட் சர்ஃபேஸில் படுக்கும்போது அந்த மசில் ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான பொசிஷன் போகும். அங்கே ஹீலிங் அண்ட் ரிப்பேரிங் ப்ராசஸ் கொஞ்சம் பெட்டராகவே நடக்கும். இதெல்லாம் இருக்கட்டும், இன்னொரு விஷயம் சொல்கிறேன், கண்டிப்பாக கேட்டுக்கோங்க. நம்ம பாடிக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி. நம்ம எந்த மேட்ரஸில் படுத்தாலும், ஹார்ட் சர்ஃபேஸில் படுத்தாலும் சரி, சாஃப்ட் சர்ஃபேஸில் படுத்தாலும் சரி, நம்ம உடம்பு ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கிட்டு நம்மளால் டீப் ஸ்லீப் போக முடியுது அப்படின்னா நம்ம உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு மேட்ரஸில் படுத்து நம்ம பாடி அடாப்ட் பண்ணிக்க முடியல, பெயின் வருது அப்படின்னா நம்ம உடம்புல தான் பிரச்சனை இருக்குது. ஸோ மேட்ரஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பாடியில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அதை ஃபிக்ஸ் பண்ண பாருங்கள். ஸோ இதை பற்றின இன்னும் கிளியரான வியூவுக்கு என் ஐடியில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த பிளாகை ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ, see you in the next video.